Hi all. இன்னைக்கு lesson 2 பார்க்குறோம். F-block elements தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் மோர் கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஒரு 12 கொஷின்ஸ் கிட்ட நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். Which of the following ions will exhibit color in aqueous solutions? ஸோ இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ, அதாவது 0 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை வந்து கம்ப்ளீட் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஆர்பிட்டாலில் 0 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லை வந்து அந்த ஆர்பிட்டால்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுறதுனா என்ன? எஸ் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். பி பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ், எஃப்னா 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ இவ்வளோ தான் இதோட மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சப்ஷனில் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ இதில் எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே 0 இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இது ஃபார்ம் ஆகுறது எல்லாமே வந்து அந்த டைப் ஆஃப் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே இன்வால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கலர்லெஸ். சரிங்களா? அப்போ எப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கலராக இருக்கும் அப்படின்னா அதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? அதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷனில். லாந்தனம் +3, டைட்டேனியம் +3, லுட்டீஷியம் +3, ஸ்காண்டியம் +3. சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே இப்போ லாந்தனம் +3 பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லா எலக்ட்ரான்ஸும் போயிருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து டியில் ஒரு எலக்ட்ரானும் எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரானும் இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா F0 ஆல்ரெடி. ஸோ வந்துட்டு எலக்ட்ரான்ஸே இல்லை அந்த அவுட்டர் ஷெல்லில். சரிங்களா? F0 கான்ஃபிகரேஷன் தான் அதில் இருக்கும். ஸோ அப்போ வந்து F0 கான்ஃபிகரேஷனில் இருக்கனால இது வந்து எப்படின்னா நமக்கு கலர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி லுட்டீஷியம் பாருங்கள், அதில் வந்துட்டு F14 இருக்கும், D1 இருக்கும், S2 இருக்கும். இதில் 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா 14. ஸோ எஃப்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் கலர்லெஸ்ஸாக இருக்கணும். ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3D1 S2ன்னு இருக்கும், 3 எலக்ட்ரான் போயிருக்கும். D0 கான்ஃபிகரேஷன் இருக்கும், இதுவும் கலர்லெஸ். அப்போ எது கலர்டாக இருக்கும்? இதுதான். டைட்டேனியம் +3 பார்த்தீங்கன்னா D1. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரான் அன்பேடாக இருக்குது இல்லையா? ஸோ ஒரு எலக்ட்ரானும் அன்பேடாக தான் இருக்கும். ஸோ அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கலர்டு. சரிங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து பி. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் யூரோப்பியம், அதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. கெட்லோனியம் அதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. டர்பியம் அதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2016 கேட்ட கொஷின். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், இங்கே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனானை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? கோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்றது பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதோட மேட்ச் ஆகுறது ஏதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ப்ரீவியஸ் இதில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெனான் இருக்கும். ஸோ ஜெனானோட கான்ஃபிகரேஷன், ஏன்னா வந்து 6th பீரியட் லாந்தனைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th பீரியட். சரிங்களா? அப்போ 5th பீரியடில் முடிகிற வந்து நோபல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஜெனான். ஸோ ஜெனானோட கோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எடுத்துகிட்டு அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் இதுதான். சரிங்களா? ஸோ இதில் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதில் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூரோப்பியம் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாமில் அப்போ இதை வந்து சும்மா அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லூனி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் நீட்ஸ் பார்ட்னர் சீக்கிங் எஜுகேட்டட் கிராஜுவேட் டு டெவலப் ஹசார்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த இதை வந்து நீங்கள் நிமோனிக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து யூரோப்பியம் பார்க்கலாம். ஸோ யூரோப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா 7 and 2. சரிங்களா? +3 ஸ்டேட்டில் தான் வந்துட்டு யூரோப்பியம் வந்து F6 கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதுவும் நீங்கள் இது தெரிஞ்சாலே போதும். எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி அழகாக நீங்கள் வரிசையாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு யூரோப்பியம் கேட்டிருக்காங்க. யூரோப்பியமோட கான்ஃபிகரேஷன் பாருங்கள், F7, 4F7, டியில் எந்த எலக்ட்ரானும் கிடையாது, 6S2.
சரிங்களா? ஸோ அது மேட்ச் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது இருக்கா இதே மாதிரி அப்படின்னா எஸ், ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி தான். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. கெடலோனியம் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, மிடில் இருக்கும். ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் 7 அடுத்தடுத்து வரும் இல்லையா? 7 அது எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே போயிடும்னா டியில் போயிடும். அதுக்கப்புறம் 6sல வந்து ஒரு 2 எலக்ட்ரான். சரிங்களா? ஏன் இந்த வந்து 7 கான்ஃபிகரேஷன் ஃபாலோ பண்ணதுன்னா உங்களுக்கு தெரியும், ஹாஃப் ஃபில்டு வந்து ஸ்டேபிள். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஃபில்டா இல்லை ஹாஃப் ஃபில்டா அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் மோர் ஸ்டேபிள். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டர் அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் வரும், டி வரும், எஸ் வரும். ஓகே, இதே மாதிரி இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து பின்னாடி வரும். நான் அதில் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியும், டைரக்ட் கொஷின். ஸோ இந்த டேபிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Because of lanthanide contraction, which of the following pairs of elements have nearly same atomic radii? அதாவது அட்டாமிக் ரேடியை அப்படின்னா என்னென்னா, நியூக்ளியஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமான டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதோட லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னா என்ன? எஸ்ஸு பிடிஎஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எஸ் இருக்கான், பி சப்ஷெல்லாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எஸ்பிடிஎஃப் பார்க்கும்போது எஸ்ஸு எதுக்கு வந்து ஷீல்டிங் பவர் அதிகம் அப்படின்னா எஸ்ஸுக்கு தான் அதிகம். அதுக்கடுத்து பிக்கு அதிகம், அதுக்கடுத்து டிக்கு அதிகம். சரிங்களா? ஸோ ஏன் இந்த ஷீல்டிங் பவர் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா, எஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், நல்லாவே நியூக்ளியஸ் கிட்ட இருக்கும். ஸோ வந்து எஸ் நல்லாவே ஷீல்ட் பண்ணும். அதாவது ஷீல்ட் பண்ணுறது இந்த சென்ஸ் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எஸ் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ஷெல், அதுக்கு மேலே வந்து பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ் என்ன பண்ணுன்னா பியில் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். பியில் இருக்க எலக்ட்ரான்ஸை, நியூக்ளியஸ் இருக்குன்னா நியூக்ளியஸை வந்து பியில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஃபீல் பண்ணும். ஏன் அப்படின்னா எஸ் வந்து ஷீல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை. பட் எஃப்க்கு போனீங்க அப்படின்னா எஃப்பில் வந்து ஷீல்டிங் பவர் ரொம்ப ரொம்ப கம்மி, அதான் இருக்கிறதுலே லீஸ்ட்டு. ஸோ அப்போ எஃப்க்கு மேலே டிஓ இல்லை எஸ்ஓ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிலேயோ எஸ்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண விடும் எது, இந்த எஃப். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க வெனாடியம், நியோபியம், டான்டலம். சரிங்களா? ஸோ இப்படி இந்த இதுதான் வந்துட்டு இந்த டி பிளாக்ல நம்ம இருக்க 3D, இது 4D, இது வந்து 5D சீரீஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சிர்கோனியம், ஹாஃப்னியம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த டைட்டானியம் பார்ட்டில் வந்துட்டு வரும். சரிங்களா? டைட்டானியம் காலமில் வந்து சிர்கோனியம், ஹாஃப்னியம் வரும். 5Dன்னு வருதுனாலே கண்டிப்பாக 4Fன்னு உள்ளே வந்துருமா? அப்போ 5Dயில் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், 4F வந்து பூராக ஷீல் பண்ணுறதுனால இன்னும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நியூக்ளியஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஜிர்கோனியமும் ஹாஃப்னியமும் என்ன ஆயிடுவாங்க, ஒரே சைஸில் வந்துடுவாங்களாம். ஸோ அதை தான் இந்த கான்ட்ராக்ஷன், அதாவது ஷ்ரிங்க் ஆகுது இல்லையா, அந்த அட்டாமிக் அந்த ரேடியஸ் ஷ்ரிங்க் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் வழியாக. ஜிர்கோனியம், டான்டலம்னு சொல்லியிருக்காங்க, இது வேறு காலம், இது வேறு காலம். சரிங்களா? கிடையாது. அப்போ டைட்டானியம், ஜிர்கோனியம்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கும் என்ன இருக்குன்னா, இப்போ 4Dன்னு இருக்கும்போது அதில் 4F இல்லை, 5Dன்னு இருக்கும்போது அதில் 4F வந்துடுது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஜிர்கோனியம், ஹாஃப்னியமை கம்பேர் பண்ணுறோம். டைட்டானியமில் வந்து நம்ம எஃப்லாம் கிடையாது. சரிங்களா? இதுலையாவது எம்டி எஃப் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். இதில் பார்த்தீங்க ஜிர்கோனியம் அண்ட் நியோபியம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் சொல்கிறேன்னா நியோபியம் வந்து இங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்க எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஒரே காலமில் இருக்க எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரீசன் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. negligible screening effect of F orbital, increasing nuclear charge, decreasing nuclear charge, decreasing screening effect. ஸோ இன்க்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜ், டிக்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜில் இந்த வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக? ஏன்னா நியூக்ளியான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா?
ஸோ மாஸ் நம்பர் வச்சு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் ஆப்வியஸாக என்ன ஆகும்னா அது ப்ரோட்டானை டிபெண்ட் பண்ணியிருக்கும், நியூட்ரானை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஆப்வியஸாக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரோட்டான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியர் சார்ஜும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீசிங் நியூக்ளியர் சார்ஜ் கிடையாது, இது ரீசன் கிடையாது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் லெஃப்ட் டு ரைட்டு. டிக்ரீசிங் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா நெக்லிஜிபிள் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால். ஸோ எஃப் ஆர்பிட்டால் தான் இருக்கிறதுலே லீஸ்ட்டு. ஸோ அவ்வளோ லீஸ்ட்டாக இருக்கிறனால தான் இந்த கான்ட்ராக்ஷனே வருது. ஸோ அதுதான் வந்து ரீசன். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்துட்டு இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். டிக்ரீசிங் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கம்பேரிட்டிவாக சொல்லலை. பட் நமக்கு வந்து என்னென்னா நெக்லிஜிபிள் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டல் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான், அதுதான் முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாந்த்ரைட் அயான்ஸ் இஸ் டயாமேக்னெட்டிக்? டயாமேக்னெட்டிக்னா எப்போல்லாம் டயாமேக்னெட்டிக்காக இருக்கும்? டயாமேக்னா அதாவது பேராக இருக்கணும். ஆப்சன்ஸ் ஆஃப், ஓகேவா, எங்கே ப்ரெசண்ட்டு எங்கே ஆப்சண்ட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் பிஹேவியரை வந்து ஷோ பண்ண வைக்கும். சரிங்களா? இப்போ தான் டயாமேக்னெட்டிக். இதில் யூரோப்பியம் +2 அதோட ஷெல் கான்ஃபிகரேஷன் நான் எழுதியிருக்கேன். அதாவது எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? F7, இது F14, இது F2 அண்ட் இது வந்து F6. ஸோ இதில் வந்து எது வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், எஃப்ல மொத்தம் 7 ஆர்பிட்டால்ஸ், 1 2 3 4 5 6 7. சரிங்களா? அதில் வந்துட்டு அடுத்து 14 இருக்குல்ல, இங்கேயே நிரப்புறேன் பாருங்கள். 8 9 10 11 12 13 14. ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து பாருங்கள், சீரியமில் 2 எலக்ட்ரான். ஸோ இது ரெண்டுமே அன்பேர்டு. சமாரியம் பார்த்தீங்க அப்படின்னா F6, அதாவது ஒரு பிளாக் வந்து எம்டியாகவே இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு பிளாக் எம்டியாக இருக்கும். F7 இல்லையா 7 ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஒரு ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்கும். எதில்? சமாரியமில். ஸோ அப்போ வந்து இட்டர்பியம், இது பேர் என்ன? இட்டர்பியம் தான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? டயாமேக்னெட்டிக். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நான் கொடுத்த டேபிளை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணால் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். which of the following oxidation state is the most common among the lanthanoids? அப்போ எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப காமன் அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். சரிங்களா? ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் அந்த +3 ஆக்சிடேஷனை எக்ஸிபிட் பண்ணும். சில எலமெண்ட்ஸ் வந்து +4 எக்ஸிபிட் பண்ணும். இப்போ சீரியம்லாம் பார்த்தீங்கன்னா +4 எக்ஸிபிட் பண்ணும். யூரோப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா +2 எக்ஸிபிட் பண்ணும். ஸோ மற்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸுமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு. பட் மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இந்த +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ்டாக தான் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபாங் த ஃபாலோவிங். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் வந்துட்டு நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுங்கள், அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். லாந்த்ரைட் கான்ட்ராக்ஷன் இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் சக்ஸசிவ் ஷ்ரிங்கேஜஸ் as a result of lanthanoid. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, as a result of lanthanoid contraction, the properties of 4D series of the transition element have no similarities with the 5D series of the element. அடுத்து பாருங்க, shielding power of 4 of electron is quite weak. So இது actually correct. Right? There is a decrease in the radii of the atoms or ions as one proceeds from lanthanum to lutetium. So இதுவுமே கரெக்ட். ஏன்னா லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகணும், சைஸ் அயானிக் ரேடியை வந்து டிக்ரீஸ் ஆகணும். சைஸ்ன்னு சொன்னால் கூட சேம் தான். சரிங்களா? சைஸும் டிக்ரீஸ் ஆகும், அயானிக் ரேடியும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ பிக்கு வரும்.
As a result of lanthanide contraction, the properties of 4D series of the transition element have no similarities with the 5D series of elements அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போங்க. Lanthanide contraction is the accumulation of successive shrinkages. ஸோ இந்த lanthanide contraction வந்துட்டு போகும்போது சக்ஸசிவாக என்ன ஆகுதுன்னா ஷ்ரிங்க் ஆகுது. என்ன நீங்கள் லாந்தனம்லேருந்து லுட்டீஷியம் வரைக்கும் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகுது, இதுக்கு அதிகமாக இருக்கும் இது அயானிக் ரேடி. அப்படியே எலிமெண்ட்ஸ் போக 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 என்ன ஆகுது, சக்ஸசிவாக ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. சரிங்களா? அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ எது தப்பு அப்படின்னா, as a result of lanthanide contraction the properties of 4D series of the transition elements have no similarities அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். The correct order of ionic radii of, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அயானிக் ரேடியோட கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஒய் அப்படிங்கிறது இட்டர்பியம் கிடையாது, ஒய்பி தான் இட்டர்பியம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு இந்த ட்ரிக்கில் வந்து நான் உங்களுக்கு சொன்னது, லூனி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் நீட்ஸ் பார்ட்னர் சீக்கிங் எஜுகேட்டட் கிராஜுவேட் டு டெவலப் ஹசார்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்டிங் யங் லேப் அசிஸ்டண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிளும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? லாந்தனம்னா எல்ஏ, சீரியம்னா சிஇ. ஸோ எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்டர்பியம். சரிங்களா? இது ஒய் அப்படிங்கிறது இட்ரியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒய்ங்கிறது இட்ரியம், ஒய்பி தான் இட்டர்பியம். ஸோ இட்ரியம் அப்படிங்கிறது இதில் லாந்தனைட்ஸ்லேயே வராது. சரிங்களா? அப்போ இப்போ நம்ம அயானிக் ரேடியை நம்ம இது பண்ணுவோமா, அரேஞ்ச் பண்ணுவோமா, இதோட அட்டாமிக் நம்பர் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இதோட அட்டாமிக் நம்பர் கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா டி பிளாக்ல வரும். இதெல்லாம் வந்து லாந்தனைட்ஸ் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் அதிகம். அப்போ வந்து இதோட டென்சிட்டி வந்து அதிகம். அப்போ அயானிக் ரேடியும் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கணும், யாருக்கு இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் அப்படின்னா இட்ரியமுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா அது டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்து யாருக்கு அது இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், லாந்தனமுக்கு அதிகமாக இருக்கும். நடுவில் தான் யூரோப்பியம் வரும். சரிங்களா? கடைசியாக தான் லுட்டீஷியம் வரும். ஆனால் லுட்டீஷியம் வந்து கண்டிப்பாக இட்ரியமோட அதிகமாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம என்ன அயானிக் ரேடியை, அதாவது சைஸை வந்து நம்ம வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ லாந்தனமுக்கு கிரேட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் யூரோப்பியமுக்கு கிரேட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் லுட்டீஷியமுக்கு கிரேட்டராக இருக்கும், அப்புறம் இட்ரியமுக்கு கிரேட்டராக இருக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கிறதுல லீஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட் இஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டி கொடுத்துட்டு அப்புறம் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அல்டிமேட் ஷெல். இது என்னென்னா அல்டிமேட், கடைசி ஷெல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பென் அல்டிமேட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முன்னாடி இருக்கிறத வந்து ஆன்டி பென் அல்டிமேட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் பிளாக்ஸில் வந்து ஜென்ரலாக இருக்க கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு அல்டிமேட் ஷெல்னு பார்த்தீங்கன்னா எஸ் வரும், பென் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா டி வரும், அதுக்கப்புறம் ஆன்டி பென் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா எஃப் வரும். சரிங்களா? ஸோ இன்னொரு ட்ரிக் நான் சொல்கிறேன் பாருங்கள். எஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எதுவுமே இருக்காது, எஸ்ஸுக்கு வேல்யூ, இந்த நியூமெரிக்கல் வேல்யூ எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எஸ்ஸு பினா 1ன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டினா 2, எஃப்னா 3. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் லாந்தனைட்ஸில் வந்து 4Fன்னு வரும். கரெக்டுங்களா? 4F, எஃப்பில் வந்து 1லேருந்து 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் 5Dன்னு இருக்கும். 5Dயில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க? இந்த டியில் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 1 எலக்ட்ரான்ஸ் தான். கரெக்டுங்களா? 0 to 1 எலக்ட்ரான்ஸ் தான். அடுத்து வந்து எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆல்வேஸ் 2 எலக்ட்ரான்ஸ், ஏன்னா எப்போவுமே வந்து அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் இது எதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இங்கே N கொடுத்துருக்காங்க, பட் P6 எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ P6
அண்ட் D0 to 1, அதாவது 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல 0. ஏன்னா கேட்லோனியம்க்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும், லாந்தனம்க்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் லுட்டீஷியம்க்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து n அல்டிமேட் ஷெல் கரெக்டாக? எஸ், இது கரெக்டு. n-1 தான் இந்த வந்து எஸ் கரெக்டாக, இந்த எஸ் பி, ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னரில் வந்துடும், இதெல்லாம் சேர்த்தது தான். ஸோ டி 0 to 1. அடுத்து பாருங்கள் n-2 தான் எஃப். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த எஃப்லாம் யூஸ் பண்ண சொல்லி, இந்த எஃப் நான் 3 இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்ல. இப்போ 4 into 3, சாரி அது அப்படி வராது, 4 + 3. சரிங்களா? அடுத்து 5 + 2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4F 5D 6Sன்னு வரும். 6 + 6 தான், இங்கே வந்து எஸ்ஸுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா, 6 தான். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன், 7 வருமா? இங்கே வந்து 7 வரும், இது வந்து 6ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து இங்கே வந்து என்ன இது இருக்குன்னு பாருங்கள், அதாவது என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். என்னோட வேல்யூ வந்துட்டு லோவஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லோவஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ 4F 5D அதுக்கப்புறம் 6S. சரிங்களா? ஸோ அப்படி இல்லை, இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து எது வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம். சரிங்களா? ஓகே, நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் வந்து சிம்பிள் தான், பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ட்ரிக் தான். பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலனாலும் நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். இப்போ அடுத்த செகண்ட் ஒன் பாருங்களேன், எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அல்டிமேட் ஷெல் கொடுத்துருக்காங்க, n-1 இதை கொடுத்துருக்காங்க, எஃப் வந்து 10 to 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. சரிங்களா? 10 to 14ன்றது தப்பு. n-2 தேர்ட் பாருங்கள், n-2 0 to 14, n-1 D10ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ இதுவும் வராது, சியும் வராது. டி பாருங்கள், n-1 டின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எஃப் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? ஸோ இதில் வந்து எது கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றத செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இது எடுத்துப்போம், லாந்தனம் ஹைட்ராக்சைட். ஸோ இது வந்து லெஸ் பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, லாந்தனம்லேருந்து லுட்டீஷியம் போகும்போது பெசிசிட்டி என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் நோட்ஸ் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன், எஃப் பிளாக்குக்கு பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லாந்தனம் தான் வந்து அதுதான் லெஸ் பேசிக்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, அதான் மோர் பேசிக். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன் லாந்தனைட் சீரிஸ் அயோனிக் ரேடியஸ் ஆஃப் Ln+3 அயோன் டிக்ரீசஸ். கரெக்ட். ஸோ ரேடியஸ் என்ன ஆகும், லெஃப்ட் ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும், அக்ராஸ் த பீரியட் டிக்ரீஸ் ஆகும். லாந்தனம் இஸ் ஆக்சுவலி அன் எலமெண்ட் ஆஃப் ட்ரான்சிஷன் சீரிஸ் ரேதர் தேன் லாந்தனைட்ஸ். ஸோ ஏன் இதை மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, ஒரு ஆர்கியூமெண்ட் நான் இங்கே வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ டியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், எஃப்ல பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த டேபிளில் நான் எழுதியிருப்பேன் பாருங்கள், 0ன்னு இருக்குது, 1ன்னு இருக்குது, 2. அப்போ எஃப்ல வந்து எலக்ட்ரானே இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து மோர் லைக் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு டி பிளாக் ட்ரான்சிஷன் சீரீஸாக வந்து இது வந்து கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால. சரிங்களா? பட் இது வந்து 6th பீரியடில் வரும். சரிங்களா? லாந்தனம் வந்து 6th பீரியடில் வரும். ஸோ அதனால் இது எஃப் பிளாக்ல தான் வச்சாகணும். பட் ஸ்டில் இதோட நீங்கள் பார்க்கும்போது அப்ரப்டாக இது தப்புன்னு தெரியுது இல்லையா? ஸோ நம்ம இந்த ஆப்ஷனுக்கு தான் போகணும். இதில் டிபேட்டில் நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் நமக்கு அப்ரப்டாக தப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணணும், அதுதான் போகணும். சரிங்களா? டி பாருங்கள், அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் ஆர் சேம் பிகாஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கொஷனில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். The lanthanide contraction is responsible for the fact that எதுக்கு வந்து இந்த lanthanide contraction வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் ஹேவ் அபவுட் த சேம் ரேடியஸ். கரெக்டுங்களா? ஜிர்கோனியம் ஜிங்க் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் சம்மந்தமே கிடையாது. ஜிர்கோனியம் இட்ரியம், இது இட்டர்பியம் கிடையாது, இட்ரியம் ஹேவ் அபவுட் த சேம் ரேடியஸ், அதுவும் கிடையாது. இது வந்து ஜிர்கோனியம் நியோபியம்,
வெனாடியம் கீழே வரும். வெனாடியம், நியோபியம், டான்டலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சிமிலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கே சம்மந்தப்பட்டது கிடையாது இது இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஏன்னா திரும்ப திரும்ப இது வந்து ரெப்படேட்டிவாக வந்து வர கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ வந்து இவ்வளோ தடவை அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப கான்ஷியஸாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் திரும்ப வந்து நிறைய கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. Which of the following statement concerning lanthanide element is false? Element is false. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஆல் லாந்தனைட்ஸ் ஆர் ஹைலி டென்ஸ் எலிமெண்ட்ஸ். கரெக்டு தான். ஏன்னா வந்துட்டு அவங்க 6th பீரியட் எலிமெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட அட்டாமிக் நம்பரும் வந்துட்டு அதிகம். ஸோ மாஸும் அதிகம். ஆப்வியஸாக அவங்க வந்து டென்ஸ் தான். மோர் கேரக்டரிஸ்டிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைட் எலிமெண்ட் இஸ் +3. இதுவும் கரெக்டு தான். லாந்தனைட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர் பை அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ். ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறது வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி. ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாந்தனைட்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து லாந்தனைட் செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு செப்பரேஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ வந்து இப்போ இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் எப்படி இருக்கும் அப்படின்னா எது வந்து சைஸ் வந்துட்டு கம்மியோ, எதோட சைஸ் கம்மியோ, லாந்தனம் லுட்டீஷியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சொல்யூஷன் இது 2 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பீக்கரில் இருக்க சொல்யூஷன் லாந்தனம் இருக்குது, லுட்டீஷியம் இருக்குது. இது 2த்தில் செப்பரேட் பண்ணணும்னா எது ஃபஸ்ட்டு வெளியில் வரும்? சைஸ் பார்க்கணும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு கம்மி? லுட்டீஷியம்க்கு தான் கம்மி. அப்போ லுட்டீஷியம் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் லாந்தனம் வரும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தனியாக என்ன பண்ணலாம்? அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி, அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் நீங்கள் கொடுத்துருக்காங்களே, பட் ஆக்சுவல் மெத்தட் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி. ஸோ இந்த மெத்தட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அயோனிக் ரேடியோ ஆஃப் ட்ரைவலண்ட் லாந்தனைட்ஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இந்த அட்டாமிக் நம்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். லெஃப்ட் டு ரைட் போகும்போது உங்களுக்கு தெரியும் அயோனிக் ரேடியஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நம்ம 12 கொஷின்ஸ் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக சேம் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக தான் வந்து வருது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேக்ஸிமம் எதுலலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரிக் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிங்க ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்துட்டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அதனால் சைஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது அயானிக் ரேடியே இந்த வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா உங்களுக்கு சைஸ்ன்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் வச்சு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம். ஓகேவா? இது 2 சேம் சைஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் தான் காரணம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி பெசிசிட்டி எப்படி இருக்கும் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 4 கான்செப்டை வச்சு தான் சுற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் ப்ளஸ் நேற்று பார்த்த கொஷின்ஸ், ஸோ எல்லாமே சம்மப் பண்ணி நீங்கள் ஒரு ஷீட்டில் வந்து கொஷின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுதான் முக்கியம். வேறு டாபிக் பார்க்குறீங்கன்னா திரும்ப அந்த டாபிக் வந்து நீங்கள் ஒரு இது போடுங்க, ஒரு பிளானர் மாதிரி போடுங்க. ஸோ ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகிறீங்க. இப்போ ஒரு டாபிக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா அடுத்து F பிளாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் படிக்கிறீங்க. இப்போ வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போய் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா மறக்காமல் இருக்கா, சொல்யூஷன் மறந்துடக்கூடாது. நீங்கள் அடுத்த சாப்டர்ஸ் அடுத்த இதெல்லாம் போகும்போது அடுத்த டாபிக் போகும்போது ப்ரீவியஸ் டாபிக் மறக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எழுதிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கான்செப்ட்ஸ் மறக்கவே மறக்காது. எப்போ போனாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணணும் உங்களோட ப்ராக்டிஸில்.
சரியா? ஓகே. உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெசன் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.